ஹஜரத் மாலிக் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க உட்கார்ந்து இருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்தார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை இருவரும் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று என்ன இருக்கிறது என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயத்தை சொன்னார்கள். முதலாவது, உன்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி துஆ செய். இரண்டாவது, உன்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய். மூன்றாவது, அவர்கள் யாருக்காவது வாக்குறுதி தந்து நிறைவேற்றாமல் இருந்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்று. நான்காவது, அவர்களுடைய உறவுகளோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள். ஐந்தாவது, அவர்களின் நண்பர்களோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள் என்பதாக இந்த 5 விஷயங்களையும் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் மாலிக் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒருவர் ஒரு கபரை ஜியாரத் செய்வதற்காக அவர்கள் சொன்னதாக, ஒருவர் ஒரு கபரை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி செல்கிறார் என்றால் அந்த கபருக்கு அருகே அவர் அமர்ந்திருக்கும் வரை அந்த கபரில் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய உயிரை மீட்டு தருகிறான். அந்த கபரில் இருக்கக்கூடியவர் அவர் அங்கிருந்து எழுந்து செல்லும் வரை அவர் ஆறுதல் அடைகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒருவர் ஒரு கபரை கடந்து செல்லுகிற போது அந்த கபரில் இருக்கக்கூடியவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொன்னால் அந்த கபரில் இருக்கக்கூடியவர் அந்த சலாமிற்கு பதில் சொல்லுகிறார். அவர் இவருக்கு அறிமுகமானவராக இருந்தாலும் அதையும் தெரிந்து கொள்கிறார், அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் அதையும் தெரிந்து கொள்கிறார் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி ஒருவர் செல்கிறார் என்று சொன்னால் கனிகள் நிறைந்த சுவனத் தோட்டத்தில் நடந்து கொண்டே போகிறார், அவர் மீண்டும் திரும்புகிற வரை சுவனக் கனியை பறித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதாக நபி அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒருவர் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கிறார் என்று சொன்னால் சுவனத்தின் தோட்டத்தில் அவன் நடந்து செல்கிறார், நோயாளிக்கு அருகே அமர்கிறார் என்றால் அல்லாஹ்வின் அருளால் அவர் சூழப்படுகிறார். காலையில் நோய் விசாரிக்க சென்றால் மாலை வரை 70,000 மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். மாலை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றிருந்தால் காலை வரை மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோயாளி